வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு முட்டைகோஸோட பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு சத்தான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ முட்டைகோஸை பொடியாக நறுக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு சிறிதளவு மஞ்சள் தூள், ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து ஒரு 10 நிமிடம் கழித்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா மண் வாசனை உள்ள காய்களை சில பேருக்கு கொஞ்சம் சாப்பிடும் பொழுது பிடிக்காது. அந்த மனம் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம், இதனாலெல்லாம் சத்துக்கள் எதுவும் பெருசாக வீணாகாது. அதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துப்போம். ஒரு கடாயில் எண்ணெய், ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் மாத்திரம் சேர்த்து கடுகு சிறிதளவு நான் சேர்க்குறேன். பச்சை பட்டாணி, அந்த சாயமெல்லாம் கலக்காத பட்டாணியை வாங்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கியது ஒரு 2 மிளகாய் முதல்ல நம்ம வதக்கிட்டு, வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் இதுக்கு போரும். முட்டைகோஸ்க்கு நிறைய வெங்காயம் தேவையில்லை, ஒரு பாதி வெங்காயமே போருமானது. பச்சை பட்டாணி சாயம் கலக்காத பச்சை பட்டாணியை பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியும் ஒரு 1/4 கிலோ நான் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணியெல்லாம் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு சிறிய தேக்கரண்டியில் அரை தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். எப்போவுமே முட்டைகோஸ்க்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்து இதை முதல்ல நம்ம வேக வைப்போம். ஏன்னா பட்டாணியும் கோஸும் ஒன்றா சேர்த்து வேக வச்சோம்னா பட்டாணி வேகாது. அதனால் இது ஒரு 3/4 பாகம் வெந்து வந்த பிறகு நம்ம கோஸ் சேர்த்துப்போம். பட்டாணி நிறைய புரத சத்து நிறைந்தது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா வாரத்தில் 3 நாள் கட்டாயமாக இதை விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். முட்டை கோஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதய நோய் உள்ளவர்களுக்கு, புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த முட்டை கோஸில் இருக்குது. நல்ல கோஸை சேர்த்து கலந்துப்போம். அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் சிறிதளவு தண்ணி நம்ம லேசாக தெளிச்சிக்கலாம். ஏன்னா கோஸ் நிறைய வெந்ததுன்னா, அதனுடைய எந்த காய்கறியுமே நிறைய வெந்ததுன்னா அதனுடைய சத்துக்கள் வீணாகிவிடும். ஒரு 3/4 பாகம் அரை பாகம் வெந்தா போரும். எப்போவுமே வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் பொழுது பயந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் அரிசி சோறு சாப்பிட்றேன், இட்லி தோசை சாப்பிட்டேன், கார்போஹைட்ரேட் அளவு எனக்கு ஏறிடுச்சு, அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு, இல்லை அந்த நோயிலிருந்து நம்மளை ஓரளவு பாதுகாத்து கொள்ள எப்போவுமே சோறு லேசாக நான் தண்ணி தெளிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேகணும். எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 1:30 மணிக்கு 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா 10 நிமிடம் முன்னாடி நல்லா இந்த காய்கறிகளை ஒரு கிண்ணம் சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டா தன்னால் அவங்களுக்கு அந்த சோறு சாப்பிடுகின்ற அளவு நல்ல குறையும், கட்டுப்பாட்டுக்கு வரும். சர்க்கரை அளவும் ஏறாது. எந்த ஒரு காய்களமாக இருந்தாலுமே முதல்ல அவங்களுக்கு அந்த காய்களை கொடுத்துருங்க. தேங்காய் நல்லா நான் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும் எப்போவுமே பொரியலுக்கு. இந்த கைப்பிடி 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, எனக்கு குறைவாக இருந்தால் பிடிக்கும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. தேங்காயும் உடலுக்கு ரொம்ப நல்லது. பொரியலுக்கெல்லாம் தேங்காய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். கட்டாயம் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் எந்த காய்கறியாக இருந்தாலும் முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு அப்புறமா சோறு கொடுங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.